அண்மை செய்தியை பார்க்கின்றோம். டெலிவரி பாய் போல நடித்து செல்போன் திருடிய நபர், அவரை துரத்தி சென்ற அந்த வீடியோ காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். சென்னை கோட்டூர்புரத்தில் நிகழ்ந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. டெலிவரி பாய் போல நடித்து செல்போன் திருட்டில் ஈடுபட்ட நபர், அது தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி சென்னை கோட்டூர்புரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. சென்னை கோட்டூர்புரத்தில் ஒரு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து செல்போன் திருடிய அந்த டெலிவரி பாய் உடையில் வந்த நபர் தப்பி ஓடக்கூடிய காட்சி தான் அது. அவரை பிடிப்பதற்காக அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் முடியவில்லை. அடையாளம் தெரியாத அந்த நபர் கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள் நுழைந்து தனியாக இருந்த அந்த பெண்ணிடம் செல்போனை பறித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடினார்கள். அதன் அடிப்படையில் தரமணி பகுதியில் வைத்து அந்த நபரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்திய போது அந்த நபர் கிருஷ்ணமூர்த்தி என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜொமேட்டோ உடை அணிந்து வந்து இதே போன்று ஏற்கனவே இவர் அத்துமீறி, அதாவது சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து செல்போன் திருட முயற்சியில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் அவரை அடித்து உதைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது தப்பி ஓடிவிட்டார். அதன் தொடர்ச்சியாக கோட்டூர்புரம் பகுதியில் இது போன்ற செயலில் ஈடுபட்ட போதுதான் அவர் கைதாகி இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.